இதுதான் சமயா என்ன பாரத்தை வார்த்தையே புரிய மாட்டேங்குதுமா. மற்றவெல்லாம் பேசுறதுலாம் நல்லா கேட்குது. கடையை கர்ணன் மீது இடலாம் என்று நினைக்கின்றார். ஆனால் கர்ணன் முகத்தை நறுமான் முகம் போல் காமித்திருக்க என்னுடைய அருளால் எப்படி அந்த மாணவர்கள் செல்கிறது பார்க்கலாம். குந்தியினுடைய பிள்ளை நானு. குந்தி மைந்தன் தானே? அடுத்த குந்தி மைந்தனே பாரத்தை என்னுடைய அண்ணன் மீது பாரத்தை போட மாட்டேன். நீ பாரத்துக்கு விட மாட்டேன் கண்ணு மேல என்னுடைய வார்த்தையை நம்ப மாட்டேன் மாமா. நீ எங்க பாருன்ற ஆமா, என்னுடைய அண்ணா எங்க விட்டு வந்தோம் பாடி கூட இருக்கா தருமரு பெருமா அண்ணா அங்க இருக்காரு. நான் சென்று அண்ணா அங்க இருக்கிறாரா என்று பார்த்த பிறகுதான் வந்து கண்ணனை மடிப்பான். கண்ணனை கொள்ளுவார். ஏன்னா கண்ணனுடைய முகத்தை பார்த்தா என்னுடைய அண்ணா போல் தெரிகிறது. ஆமா சரி, அப்படி பாடி கூட சென்றையானா கண்ணனுக்கு யார் காவல்? கண்ணனுக்கு நீ காவலாயிரு. காவல் நான் இங்கே இருக்கேன். ஆமா, அப்படி நான் கண்ணனுக்கு காவல் இருந்தால் அங்கு பாடி கூட உனக்கு அண்ணனுக்கு ஏதாவது சண்டை ஏற்பட்டா எங்களுக்கு கௌரவர் கூட்டத்துக்கு சண்டையை உற்பத்தியான ஏற்பாடு பண்ணதே நீ தான் எனக்கு தெரியும். எனக்கு எங்க அண்ணாவுக்கு சண்டையா? ஒருவேளை அங்க வந்தா என்ன பண்றது? நீ அங்க வராது இல்லைன்னா சண்டை நடக்காது. நான் வந்தா தான் வருமா? நீ வந்தா சத்தியமா சண்டை நடக்கும். நான் என்ன பண்ணுங்க? எனக்கு காவலா இல்ல. நீ எங்க போற? நான் பாடி கூட ஓடு ஓடு ஓடு. வணக்கம். மக்களகரமாக வாழ்வாய். அர்ஜுனா தம்பி வாடா. கர்ணன் என்றாங்கல்ல, அவங்க வந்து 30 வயசுலேயே வந்து அவங்க ஒரு இது முடிவெடுத்து சேவை செய்வானுங்க. போனதுல உனக்கு வந்து நான் ஒரு 5 கூழாங்கல் தரேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த கூழாங்கல் எடுத்து வந்து 30 வயசுலேயே விளையாட்டு வாக்கில் மெத்தனால அந்த கூழாங்கல்ல வச்சுக்கின்னு கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி இந்த கூழாங்கல் வச்சு கூப்பிட்டா வரேன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, யார் வரீங்க? சூரியனை கூப்பிட்டு பார்க்குறாங்க. சூரியனை கூப்பிட்டு வந்து அந்த ராத்திரிலே வந்துட்டாரு சூரியன். வந்து சும்மா போக மாட்டாரு. அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த புந்தி மாவுக்கு நான் அதான் உன் மேலே ஆசைப்பட்டேன், நான் உன்னை அடைஞ்சிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு குழந்தை அப்படியே பிறந்து அப்படியே இருந்து அப்படியே பிறந்துச்சு அந்த குழந்தை. அதுதான் கருணை. அது என்ன பண்ணாங்க, நம்ம வயசுக்கு வரல, தாலி கட்டல, வீட்டில் எங்கே விடுவாங்கன்ட்டு ஒட்டியில் வச்சு தண்ணியில் அடிச்சு விட்டாரு. அந்த தண்ணியில் அடிச்சோடனே துரியோதனுடைய அப்பா அம்மா கண்ணில் மாட்டிச்சு அந்த பொட்டி. அந்த தேர் ஓட்டிக்கிட்ட பொட்டி கொடுத்துட்டு குழந்தை எடுத்துன்னு வந்து துரியோதனை வளர்க்குறாங்க.
உனக்கு இவ்வளோ நடந்தது அக்கா, மாரியா. கண்ணனை மடிக்கவில்லை என்றால் உன் கையில் காட்டு வைப்பதற்கு முகத்தில் பேசுவதற்கு போடா சொல்லலாம்